ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றி பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியில் நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக. பசும்பூண்டுகள் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோടെ புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் இரத்தத்திற்கு பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து வித்தியமாக்குங்கள் என்றார். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரை நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரயம் உண்டாகப்படுவதில்லை என்றும் உங்களுடைய என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கு பூமி எங்கும் உண்டான உடன்படிக்கை அடையாளமாக இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் பொழுது அந்த வில் மேகத்திலே தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரேளமாய் பெருகாதபடி எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவஜந்துகளுக்கு உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் பொழுது தேவனுக்கும் பூமியில் மேலுள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவுகூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்கள். காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியே இருந்த தன் சகோதரி இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வந்து அவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெளித்தெளிந்திருந்து விழித்த பொழுது என் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றார். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்கள் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் என்றார். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தார். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம் மரித்தான். அதிகாரம் 10. நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாபேத்தின் குமாரர் கோமார், மாகோகு, மாதாய், யாவான், தூவால், மேசேக்கு, தேராஸ் என்பவர்கள். கோமாரின் குமாரர் அஸ்கனாஸ், ரிபாத்து, தொகார்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தாசியும், கீத்தியும், தொர்தானியும் என்பவர்கள். இவர்களால் ஜாதியருடைய தீவுகள்
அவனவன் பாசங்களின்படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வேறு வேறு தேசங்களை பார்க்க விட்டன. காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூசுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, நீதான் என்பவர்கள். கூஸ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனை நிம்ரோதை போல என்றும் வழக்கடு சொல் உண்டாயிற்று. சினேயர் தேசத்தில் உள்ள பாபேல், எரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்திலிருந்து அரூர் புறப்பட்டு போய் நினிவேயும் ரகோபத் பட்டணத்தையும் காலாவையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். மிஸ்ராயும், லோதியையும், ஆனாமியும், லெகாபிமியமும், நப்துமியையும், பத்ருஷிமியையும் பெலிஸ்தியரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லுகிமியையும் கப்தோரியமியையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும், எபூசியனையும், மோரியனையும், கிர்காசியையும், சாவியரையும், அர்கீசியரையும், சீரியரையும், அர்வாதியரையும், செமாரியரையும், காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாக காசா மட்டும், அது முதல் சோதோம், குமாரா, ஆத்மா, செபோயும் வழியாக லாசா மட்டும் இருந்தது. இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாசைகளின்படியையும் காமுடைய சந்ததியார். சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் எபேசுடைய சந்ததியார். எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனுமாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமான இருந்தான். சேமுடைய குமாரன் ஏலாம், அசூர், அர்பக்ஸ்தாத், லுத், ஆராம் என்பவர்கள். ஆராமுடைய குமாரர்கள் ஊத்ஸ், குல்கேத்தேர், மாஸ் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா எவேரை பெற்றான். எவேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேக் என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பெயர் யொக்தான். யொக்தான் அல்மோதாவதியும் சாலுவையும் அசர்மாவியத்தையும் யோராகையும் அதோராமையும் ஊராலையும் திக்கலாவையும் ஓவாலையும் அபிமலையும் சேபாவையும் ஒப்பீரியும் ஆவிலாவையும் யோவாவையும் பெற்றான். இவர்கள் அனைவரும் யோக்தானுடைய குமாரன். இவருடைய குடியிருப்பு மேசா துவைக்கு கிழக்கே உள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. இவர்களை தங்கள் தேசங்களில் எங்கள் ஜாதிகளுக்குள்ள தங்கள் சமூகத்தின்படி தங்கள் பாசைகளின்படியும் சேமு சந்ததியார் தாங்கள் ஜாதிகளுக்கு தங்களுடைய சந்ததிகளின்படியே தேர்வுகளை குமாரன் வருஷங்கள். இப்பொழுதே ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியில் ஜாதிகள் பிரிந்தன. அதிகாரம் 11. பூமி எங்கும் ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயர் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசி கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் செங்கலுக்கு பதிலாக சாந்துக்கு பதிலாக நிலக்கலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள் அந்த நாம் பூமியின் மீது அங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவு கிரகம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனபுத்திர கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கும் கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசை இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்ததே ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீது அங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாசையாகிய கர்த்தர் அவ்விடத்தில்
தாறுமாறானபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதங்கு சிதறி போக பண்ணினார். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான பொழுது அர்பசாத்தை பெற்றான். சேம் அர்பசாத் பெற்ற பின்பு 500 வருஷம் உயிரோடு குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அர்பக்சாத் 35 வயதான பொழுது சாலாவை பெற்றான். சாலாவை பெற்ற பின் அர்பக்சாத் 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். சாலா 30 வயதான பொழுது ஏபேரை பெற்றான். ஏபேரை பெற்ற பின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றான். பேலேகை பெற்ற பின் ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். பேலேகு 30 வயதான பொழுது ரேகேப்பை பெற்றான். ரகுவை பெற்ற பின் பேலேகு 209 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ரகு 32 வயதான பொழுது செருக்கை பெற்றான். செருக்கை பெற்ற பின் ரகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். செருகு 30 வயதான பொழுது நாகோரை பெற்றான். நாகோரை பெற்ற பின் செரு 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். நாகோர் 229 வயதான போது தேராகை பெற்றான். தேராகை பெற்ற பின் நாகோர் 159 வருஷம் உயிரோடு குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். தேராக 70 வயதான பொழுது ஆபிரகாம் நாகோரன் ஆரான் என்பவர்களை பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தையர் தேசத்தை பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர். நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவர் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் இல்காளுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தாள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமை ஆரானுடைய குமாரன் தன் பேரனுமாக இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராவையும் அழைத்து கொண்டு அவருடைய ஊர் என்கிற கல்தையுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். அப்பொழுது ஆரான் மட்டும் வந்த பொழுது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். அதிகாரம் 12. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் உன் வீட்டையும் விட்டு மறந்து விட்டு உன் தகப்பன் காண்பிக்கும் லோத்துக்கு போய் என்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன். பெரிய ஜாதியாக நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமை சொன்னபடியே அவன் ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனுடைய கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாக இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராவுடைய தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமியிடம் வந்து வந்தான். அக்காலத்தில் கானானியர்கள் அந்த தேசத்தில் இருந்தார்கள். 17. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததி இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று அப்பொழுது அவன் தனக்கு கொடுப்பேன். அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து
பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனார். அந்த இடத்தில் பஞ்சம் உண்டாயிருந்தது. தேசத்தில் பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்தினுடைய தேசத்துக்கு தள்ளும் அவ்விடத்தில் கொண்டு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாக இருந்த பொழுது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் அவன் எகிப்துக்கு சமீபம் வந்த பொழுது அவன் மனைவி சாராளை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடைய வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு உன்னாலே பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். ஆபிரகாம் எகிப்திலே வந்த பொழுது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிறப்புகளும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான். அவள் நிமித்தம் அவள் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனை அவன் வீட்டாரையும் மகாவாதிகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி எனக்கு அறிவிக்காமற் போகிறது என்ன? இவனை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னார். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளையிட்டு கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். இத்துடன் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் வாசிக்க கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம்.